முதல்ல பசிக்கலன்னு சொன்னேன். ஆனா இப்ப சாப்பாட்டை பார்த்த உடனே பசி வயித்து கிள்ளுது. இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம். அப்புறம் இந்த காய்கறி ஏதாவது கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்து அதையும் பரிமாறுங்களேன். ஏன்னா அதுல தான் சத்து நிறைய இருக்கும். இந்தாங்க. போதும். போதுமா? போதுங்க. ஆமாமா, அவருக்கு போதும். எனக்கு வைங்க. நான் தானே மயக்கம் போட்டு விடுவேன். நான் தான் பலகீனமா இருக்கேன். சார் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. போதுங்க. ஆஹா ஆஹா, வீட்டு சாப்பாடு பிரமாதமா இருக்கு. அப்படியா? கொண்டு வந்தது மட்டும்தான் நானு, சமைச்சது எல்லாமே எங்க அத்தை தான். அம்மா சமைச்சாங்களா? ஏங்க ஏங்க எதுக்கு அம்மா வேலை வாங்குனீங்க? அவங்க விருப்பப்பட்டு தாங்க சமைச்சு கொடுத்தாங்க. அப்படிங்களா? அதான் நான் பார்த்தேன். ஏன்னா இந்த சாப்பாட்டுல ருசியை தாண்டி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த டப்பால ரசம் கூட இருக்கு, அதையும் எடுத்துட்டு வரட்டுமா? நகைச்சுவையா? ஏங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னதா சொல்லுங்க. அட நீங்க என்ன சொல்றது? நானே நேரா வீட்டுக்கு வந்து சொல்றேன். நான் உங்க வீட்டுக்கு வரலாம்ல? வரலாம், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? மளிகை பொருள் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வரணும். அப்போ வீட்டுக்கு வந்தா டெலிவரி மேனா மட்டும் தான் வரணுங்கிறீங்க, அப்படிதானே? ஐயோ, நான் சும்மா சொன்னேங்க. நீங்க எப்ப வேணாலும் வரலாம். தேங்க்ஸ்ங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? இல்ல, எனக்கு போதும். அப்படியா? அப்ப நீங்க எந்திரிங்க சார். எனக்கு போதாதுங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுங்க, நான் சாப்பிடுவேன்.